بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون صدق الله العليم. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குமோ, தீன்தாரி என்று கணிக்கப்படுவார். மார்க்க சம்பந்தமான விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலையும் அமைத்து கொள்ளக்கூடியவருக்குத்தான் குர்ஆனின் படி வாழக்கூடியவர், ஹதீஸின் படி வாழக்கூடியவர், தீனின் படி வாழக்கூடியவர்கள் என்று பெயர் சொல்லப்படுது. தீன்தாரிகள் என்கிறது அவர்களுக்குத்தான். யாரு அல்லாஹ்வுடைய வரையறைகளை மீறி தன்னுடைய மனோ இச்சைக்கு முதலிடம் கொடுத்து செயல்படுறார்களோ அவர்களுக்கு தீன்தாரிகள் என்று சொல்லப்படுறது இல்லை. இஸ்லாத்தை தவிர உண்டான எந்த நடைமுறையை பின்பற்றினாலும் அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று குர்ஆன்ல சொல்றதோட கியாமத்து நாள் அன்று நஷ்டவாளர்களாக ஆகிடுவாங்க. இன்றைக்கு அதிகமாக மனிதர்களிடத்திலிருந்து குஃப்ரியத்தான விடயங்கள் நடக்குது. சில விடயங்கள் வார்த்தைகள்னால் கூட அவர்களை குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்குது. மற்றும் சிலது செயல்களினால் குஃபுர்ல கொண்டு போய் சேர்க்குது. இன்னும் சிலது அவர்களுடைய சிந்தனைகளின் காரணமாக குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கிரகண தொழுகையை தொழுகிறாங்க. சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, பாபுமா அரலா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாத்தில் குசூஃபி. அந்த கிரகண தொழுகையில ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு விடயம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது முன் வந்தது. அது சொர்க்கம் நரகம் பற்றிய விடயம். ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்றாங்க, இன் கஷஃபத்தி ஷம்சு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்னாசு மஅஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு தொழுவிச்சாங்க. தொழுவித்து விட்டு சொன்னாங்க, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சிகள் உண்டு. சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. லா யன்கசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. உங்களில் ஒருவர் மௌத்தாவதின் காரணமாக அது கிரகணம் ஏற்படுறதில்லை. உங்களின் ஒருவர் பிறக்கிறதின் காரணமாக கிரகணம் ஏற்படுறதும் இல்லை. ஃபைதா ரஅய்தும் ஜாலிக. அப்படி அந்த கிரகணம் ஏற்படுவதை நீங்க கண்டுட்டால், சூரியனோ சந்திரனோ கிரகணம் உண்டாவதனை நீங்கள் கண்டுவிட்டால், ஃபத்குருல்லாஹ அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. சஹாபாக்களுக்கு இந்த உபதேசத்தை செய்து கொண்டிருக்க நேரம் அவர்கள் கேட்டார்கள், காலு யா ரசூல் அல்லாஹ், நபியே உங்களை நாங்கள் பார்த்தோம், ரஅய்னாக தனாவல்த ஷைஅன், ஒரு வஸ்துவை நீங்கள் பற்றி பிடிப்பதைப் போல அல்லது தழுவுவதைப் போல புலங்குவதைப் போல ஃபி மக்காமிக ஹாதா, இதே இடத்துல நாங்க பார்த்தோம் என்று சொன்னாங்க. சும்ம ரஅய்னாக கஃபஃப்த, பிறகு உங்களை கண்டோம் நீங்க அந்த சேலை செய்யாம ஏதோ நீங்க ஒரு பாசாங்கு மாதிரி செஞ்சு கொண்டு இருந்தீங்க, தொழுவித்து கொண்டு இருக்கும் பொழுது பொறவு நாங்க பார்த்தோம், அது அப்படியே நீங்க நிறுத்திட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ரஅய்துல் ஜன்னத சொன்னாங்க, எனக்கு ஜன்னத் சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. ஃபதனாவல்து மின்ஹா உன்கூதன், அதில இருந்து ஒரு கிரேப்ஸ் கொலை உண்டு, ஒரு கிரேப்ஸ் பஞ்ச் உண்டு எனக்கு முன்னால வந்தது. நான் அதை
பிடிக்க போனேன், தழுவ போனேன். நான் வலவ் அஹத்துஹு, அதனை பிடித்திருந்தால், ல அகல்தும் மின்ஹு மா பக்கியத்தி துன்யா, இந்த துன்யா எஞ்சிருக்கும் காலமெல்லாம் அதுல இருந்து நீங்க சாப்பிடுவீங்க. எதுவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவை வைத்திருப்பானோ அதுவரைக்கும் அதுல இருந்து நீங்க சாப்பிடுவீங்க. எனக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்டு அப்படியான ஒரு திராட்சை குலை ஒன்று இறக்கப்பட்டது. தொட போனேன், அதனை பிடிக்க போனேன், பிடிக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி பிடித்திருந்தா கியாமத்து நாள் வரைக்கும் இந்த துனியாவுல நீங்கள் எஞ்சிருக்கும் காலம் வரைக்கும் அந்த திராட்சையிலிருந்து சாப்பிட்டிருப்பீங்க. மேலும் வர ஐத்துன்னார, நான் நரகத்தையும் அந்த தொழுகையின் பொழுது பார்த்தேன். ஃபலம் அற கல் யௌமி மந்தரன் கத்து, இத போன்ற ஒரு காட்சியை இதற்கு முன்னால நான் பார்த்ததே கிடையாது. அந்த நரகம் எனக்கு இன்று கிரகண தொழுகையில காட்டப்பட்டது. அதுல நரகத்தை நான் எந்த விதத்தில் பார்த்தேனோ அது போல இதற்கு முன்னால நான் பார்த்ததே கிடையாது. வரைத்து அக்ஸர அஹ்லிஹா, அந்த நரகத்தில அதிகமானவர்கள் அந்நிசா, பெண்களாக இருப்பதனை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். காலு பிமயா ரசூலல்லாஹ், அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், எதனால் அவர்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறார்கள்? கால பி குஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிக்கிறதின் காரணமாக, அவர்களுடைய குஃப்ரின் காரணமாக. கீல அயக்ஃபுர்ன பில்லா, அவர்கள் அல்லாவை நிராகரிக்கிறார்களா, அல்லாவை ஏற்க மறுக்கிறார்களா? கால், ரசூலா சொன்னாங்க, அது குஃப்ருன் தூன குஃபர், குஃப்ருக்கு கொஞ்சம் குறைந்த குஃபர், அல்லாவை மறுக்கிற குஃபருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குஃபர் தான் அது. கால யக்ஃபுர்னல் அஷீர, அவர்கள் கணவன்மார்களை நிராகரிக்கிறார்கள், மறுக்கிறார்கள், அவர்களுக்கு மாறு செய்கிறார்கள். வபி குஃப்ரில் இன்ஸ் இஹ்சானி, அவர்கள் செய்த நல்லுபகாரங்களை அவர்கள் நிராகரிக்கிறார்கள், மறுக்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன அத்தஹர, காலம் முழுவதும் அந்த மனைமார்கள் ஒருவருக்கு நீங்க நல்லுபகாரம் செய்தாரும் கூட, சும்ம ராத் மின் கஷேஅன், அவங்கள்ட்ட இருந்த ஒரு சின்ன தவறை அவள் கண்டுவிட்டாள், குறைபாட்டை கண்டுவிட்டாள். காலத், சொல்லுவாள், மா ரஐது மின்க கைரன் கத்து, உன்னிடத்திலிருந்து எந்த நலவையும் நான் காணவில்லை என்பாள். இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குஃப்ருன் தூன குஃப்ரின், குஃப்ருக்கு அடுத்தபடியான குஃபுர் என்று சொன்னாங்க என்றால், இந்த விஷயம் சர்வசாதாரணமாக இன்று உலகத்துல நடந்து வருது. இதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிரகண தொழுகையின் பொழுது மக்கள் குஃப்ருடைய வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க கிரகணம் ஏற்பட்டது இன்னாருடைய மௌத்தின் காரணமாக. அந்த நேரம் தான் ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து இருந்தார். சிலர் அப்படி பேச ஆரம்பித்தாங்க. இது அவர்களை குஃபர்ல கொண்டு போயிட்டு சேர்க்கும். அதே நேரம் சிலர் பிறந்தாங்க, இவருடைய பிறப்பினால தான் இப்படி ஏற்பட்டது என்று சிலர் பேசினாங்க. எனவே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரு அத்தாட்சிகள்ல உண்டானது. யாருடைய மௌத்துக்காகவும் யாருடைய ஹயாத்துக்காகவும் அந்த சூரியன் கிரகணம் ஏற்படுறதில்ல, மழை பொழியறதில்ல, அதே மாதிரி மழை அப்படி ஏதாவது காரணமாக நிக்கிறதில்ல. சிலர்கள் இந்த நட்சத்திரங்களை நம்புகின்றார்கள், அவர்களும் குஃப்ர்ல போய்விட்டார்கள் என்ற இந்த நீளமான சில ஹதீஸ்களுடைய விடயத்தை வைத்துத்தான் இந்த பெண்களுடைய குஃப்ரையும் இங்க சொல்லப்பட்டு அதிகமாக அவர்கள் நரகத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன் என்று சொல்கிறாங்க. ஹஜரத் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டும் ரிவாயத் செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும்து அலா பாபில் ஜன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில நான் சுவனத்தின் உடைய வாசல்ல நின்றிருந்தேன். சுவனத்தினுடைய வாசல்ல நான் நின்றிருந்தேன். இது நபி அவங்க கனவில் கண்ட விடயத்தை தான் சொல்றாங்க. கனவுல சுவர்க்கத்துடைய வாசலுக்கு அருகாமையில நபி நின்றிருக்கிறாங்க. ஃபஇதன் ஆம்மத்து மன் தஹலஹா அல் மசாகின், அந்த சுவர்க்கத்துல பொதுவாக அதிகமாக நுழைந்தவர்கள் ஏழைகள்.
வைதன் வைதா அஸ்ஹாபுல் ஜத்தி மஹ்பூசீன, சில பல விடயங்களில் முயற்சி செய்தவர்கள் அங்க தடுக்கப்பட்டிருந்தாங்க. இல்ல அஸ்ஹாபன்னார், நரகவாசிகள், அவர்கள் அந்த நரகத்தை சொர்க்கத்துக்கு போக இல்லை, அவங்க நரகத்துக்கு தான் போறாங்க. அதிகமாக முயற்சி செஞ்ச மக்கள் சொர்க்கத்தினுடைய வாசல்ல தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஏராளமான நல்ல அமல்கள் செஞ்சுக்கிறாங்க, என்றாலும் உட்போக பாக்கியம் கிடைக்கல. ஆனா மிஸ்கின்கள், ஏழைகள் அதுல அபரிமிதமாக நுழைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நரகவாதிகளும் நரகத்தின் வாசல்ல நின்றிருக்கிறாங்க. ஃபகது உமிர பிஹிம் இலன் நார், நரகத்துக்கு அவர்களை நுழைந்து கொள்ளுமாறு ஏவப்பட்டது. வகுந்து அலா பாபின் நார், நான் அந்த நரக வாசல்ல நின்றிருந்த பொழுது ஃபைதன் ஆமத்து மன் தஹலஹா அந்நிசாஉ, அதில் அதிகமாக பொதுவாகவே நுழைந்தவர்கள் பெண்களாக இருக்க கண்டேன் என்று சொன்னாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னண்டா, இங்க முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த குஃப்ரானுல் அஷீர், கணவனுக்கு மாறு செய்யறது, கணவனை நிராகரிக்கிறது, அவனை கணக்கெடுக்காம வைக்கிறது, காலம் பூராவும் அவன் செஞ்ச தொண்டுகளை மறந்து சின்னொரு தவறின் பொழுது ஒன்னின் காரணமாக நான் எதையும் காணலன்னு சொல்றது. இதனால தான் இவர்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. இதனால துனியாவில் நாங்க மிகவும் காலம் வாழ போறதில்லை, கொஞ்ச காலம் வாழுவோம். நாங்க என்ற அளவு எங்களுக்கு எது கிடைக்குதோ அதனை வைத்து சந்தோஷமாக எங்களுடைய குடும்பங்களோட நாங்க வாழ்ந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி எல்லா சந்தர்ப்பங்களிலும் மார்க்கத்துக்கு முதலுரிமை கொடுப்போம் என்றா இந்த குஃபுர்ல இருந்து நாங்க பாதுகாக்கப்படுறதோட நரகத்துக்கு பலியாகாமல் இருக்கிறதுக்கும் அது காரணமாக ஆகிவிடும். யூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபமிட்டான். நாங்க சூரத்துன் நிசாவுல இறுதியில அந்த யூதர்கள் எதனின் காரணமாக அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு கோபத்துக்கு உள்ளானார்கள் என்ற விடயத்தை 154வது 55வது ஆயத்துகள்ல பார்த்தோம். ஒன்று ஃபபிமா நக்லிஹிம் மீசாக்கஹும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும், உறவினர்களை சேர்த்து வாழ வேண்டும் என்றெல்லாம் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர்கள் அந்த உடன்படிக்கையை முறித்தாங்க, முதலாவது. இரண்டாவது வகுஃப்ரிஹிம் பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை அத்தாட்சிகளை அவர்கள் நிராகரித்தார்கள். மூன்றாவது வகத்லிஹிமுல் அன்பியா, நபிமார்களை பி கைரி ஹக்கின், எந்த காரணமும் இல்லாம எந்த விதமான அருகதையும் இல்லாம கொலை செய்தாங்க. நாலாவது வகௌலிஹிம் குலூபுனா குல்ஃப், எங்களுக்கு நீங்க சொல்றது ஒன்றும் விளங்குதில்ல, எங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டு இருக்கிறது என்ற அவர்களுடைய வார்த்தையின் காரணமாகவும் அவர்கள் லானத் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இதயங்கள்ல முத்திரையிட்டான். பல் தபஅல்லாஹு அலைஹா பிகுஃப்ரிஹிம், அப்படி முத்திரையிட்டது அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக. ஃபலா யுமினூன இல்லா கலீலா, அவர்கள மிகவும் குறைவானவர்கள் தான் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொல்றதோட மேலும் இவர்களுடைய குஃப்ரு நீடித்து கொண்டே போனது. அல்லாஹ் அவர்களை லானத் செய்யப்பட்ட அடுத்த காரணத்தை சூரத்து நிசாவுடைய 156வது ஆயத்துல குறிப்பிடுகிறான். வபி குஃப்ரிஹிம் வ கௌலிஹிம், நிராகரித்தது மட்டுமல்லாம வ கௌலிஹிம் அலா மரியம புஹ்தானன் அஸீமா, ஹஸரத் மரியம் சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இவர்கள் பெரும் படுதூரை சொன்னார்கள், அவதூறு பேசினார்கள், இதனாலும் சபிக்கப்பட்டார்கள். யூதர்கள் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலாவின் தூதர் என்று அங்கீகரிக்காம அவர்களுடைய தாய் மரியம் சித்திகா அன்னையார் அவர்களை விபச்சாரி என்றும் சொன்னாங்க. மரியம் மிக தூய்மையானவள், அப்படி இருக்க அவங்க இவ்விதமான விஷயத்தை செய்ததாக பொய் சொன்னாங்க. மிகப்பெரிய அவதூறு இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதை மிகப்பெரிய அவதூறு
புஹ்தானன் அலீமா என்று சொல்லியிருக்கிறான். யூதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதனை வந்ததற்கு பல காரணங்கள் இருக்குது. யூதர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்ததற்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய 2 காரணங்களும் அந்த வேதனைக்கு காரணமாக இருக்குது. வகௌலிஹிம், மேலும் அவர்கள் லானத் செய்யப்பட்டதற்கு காரணங்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போறான். இன்னா கதல்னா அல் மசீஹ ஈஸா இப்னு மர்யம ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசாவை, மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதனாலும் அவர்கள் லானத்து செய்யப்பட்டார்கள், சாபமிடப்பட்டார்கள். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான், வமா கதலூஹு, அவர்கள் அவரை கொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் யகூதிகள் கொல்லவில்லை. வமா ஸலபூஹு, அவர்களை சிலுவையில் அறைந்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் சிலுவையில் அவரை அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், என்றாலும் அவருடைய உருவம் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டது. இதனால இவர்களுக்கு மத்தியில வேற்றுமை ஏற்பட்டது. கொல்லப்பட்டது ஈசாவா அல்லது உருவம் கொடுக்கப்பட்ட வேறொருவரா? வைனல்லதீன இக்தலஃபூ ஃபீஹி, யாரெல்லாம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் வேற்றுமை அடைந்தார்களோ, லஃபி ஷக்கிம் மின்ஹு, அவர்கள் ஒரு சந்தேகத்தில் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்லத்திபா அல் தன்னி, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய எந்த விதமான அறிவும் இவர்களுக்கு கிடையாது. வெறுமனே அவர்கள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று எண்ணுவதை பின்பற்றினாலே தவிர அவர்களுக்கு வேற விதமான இல்மு கிடையாது, அறிவு கிடையாது. இவர்களுடைய அறிவு வெறுமனே எண்ணம் தான். வமா கதலூஹு யகீனா, உறுதியாகவே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொல்லவில்லை என்று அல்லாஹ் 157வது சூரா நிசாவுடைய ஆயத்துல சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், இன்றைய காலத்தில் வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மக்களுடைய பாவங்களுக்கு கஃபாராவாக அவர்கள் வந்தார்கள். மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவரு தெய்வ குமாரர், அல்லாஹ்வுடைய மகன் என்றெல்லாம் சொன்னாங்க. இப்படி இன்றைய கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்பட இல்லை என்று யார் சொல்றாரோ, அவர் கொல்லப்படவும் இல்லை என்று யார் சொல்றாரோ, அவர் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல என்றும் அவங்க உறுதி கொள்றாங்க. இப்போ உண்மையான கிறிஸ்தவர் யார்? அவங்களுடைய பார்வையில இந்த குர்ஆன் சொல்றதுக்கு மாற்றமாக ஈசா கொல்லப்பட்டார், அவரு மக்களுடைய பாவங்களுக்காக வேண்டி பரிகாரம் கொடுக்கிறதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ நம்புறாங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சமூகமயப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படியாக இந்த கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தாலும் கூட இந்த விஷயத்துல அவர்கள்ட்ட ஒவ்வொரு முறைகள் இருக்குது. ரோமன் கேத்தலிக், ஆர்த்தடாக்ஸ், புரொட்டஸ்டன்ட் என்ற இவர்களுடைய பெரும் பெரும் சர்ச்கள், ஆலயங்கள் இருக்குது. இவைகள் சில விஷயங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் கூட ஈசா சிலுவையில் அறையப்பட்டார், அவர் கொல்லப்பட்டார் என்ற விஷயத்துல ஒற்றுமையாக இருக்கிறாங்க. எனவே யாரெல்லாம் அதனை நம்பவில்லையோ அவர் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல என்றும் சொல்லுறாங்க. கிறிஸ்தவ சில போதனைகளின் படிக்கு அவர்களுடைய 4 விடயங்கள் உள்ளடக்கப்பட்ட, அதாவது 4 புத்தகங்கள் இருக்குது. அதுல ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவைகள் எல்லாமே பொய்யானது தான். அதாவது ஒரு நீஸ் கான்ஃபரன்ஸ் என்ற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது ஆரம்ப காலகட்டத்தில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது உயர்த்தப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னால அது நடைபெற்றது.
அதுல பல கருத்துகள் கொண்ட, உதாரணத்துக்கு பல ஆயிரக்கணக்கான கருத்துகளை கொண்டவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக கருத்துகளை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. அதுல ஒரு அரசன் முன்னின்று அவைகள் அனைத்தையும் கேட்டுவிட்டு இறுதியில அவர்கள் 4 புத்தகங்களை தான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார். அதுதான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல அவர்களுடைய பைபிள்ல 4 வகையில ஒன்று தான் எங்களுக்கு தெரியும், மேத்யூ, லூக், மார்க், ஜான் என்ற இந்த 4 பைபிள்களும். இதுதான் அவர்களுடைய ஆதாரபூர்வமான 4 புத்தகங்களும். அதை தவிர ஒன்று இருக்குது பானபஸ். இந்த பானபஸ் என்கிறது சம்பூர்ணமாக நிராகரித்து விட்டாங்க. சில போப்ஸ் இதனை தடுத்தாங்க. கடைசியில இது டர்க்கில ஒரு லைப்ரரியில் இருந்தது. அதுவும் கூட பிறகு சில போப்புகளுடைய கையில போயிட்டு இல்லாமல் போய்விட்டது. அந்த சர்ச்களும் போப்புகளும் மனிதர்களுக்கு பானபஸ் படிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. அந்த பானபஸ்ல தான் ஈசா அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறது வந்திருக்குது. அவரு இறைவன் அல்ல என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. என்றாலும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக யூதர்கள் ஒரு கூட்டத்தினர் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை குறித்து சூனியக்காரன் என்று சொன்னாங்க. சூனியக்காரியின் மகன் என்றும் சொன்னாங்க. சூனியம் செய்பவன், சூனியம் செய்யும் பெண்ணின் மகன் என்று சொன்னாங்க. இப்படி ஆரம்ப காலத்து யூதர்கள் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய தாயையும் திட்டினாங்க. மட்டும் இல்லாம தாய்க்கு விபச்சார குற்றமும் சுமத்தினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதனை கேள்விப்பட்டோனே அவங்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு. அவங்க அல்லாஹ் இடத்துல முறைப்பாடு செஞ்சாங்க. யா ரப், நான் உன்னுடைய ஆத்மாவில் இருந்து ரூஹில் இருந்து வெளிப்பட்டவன். உன்னுடைய குன் என்ற கலிமாவினால் நீ என்ன படைத்திருக்கிறாய். என்ற விருப்பத்துக்கு அவர்களிடம் நான் வரல. என்ன திட்டியவர்களையும் என்ற தாயை திட்டியவர்களையும் நீ லானத் செய்வாயாக, சபிப்பாயாக என்று துவா கேட்டாங்க. இந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அவர்களை திட்டியவர்களை, அவர்களுடைய தாயை திட்டியவர்களையும் குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாற்றினான். இத யூதர்களுடைய தலைவன் பார்த்து பயந்து நடுங்கினான். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல தன்னை பற்றியும் பிரார்த்தனை செய்து விடுவாங்களோ, எனக்கும் பதுவா செய்து விடுவாங்களோ என்று அஞ்சினான். யூதர்களை ஒன்று கூட்டி இதை பற்றி ஆலோசனை செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இவங்க மசூரா செஞ்சாங்க. இறுதியில முடிவு வந்துச்சு, இவரை நாங்க கொலை செய்யணும். உடனே ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த விஃபரத்தை ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அவங்கள வானத்தில் உயர்த்தி கொள்வதாகவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தெரிவித்தான். பிறகு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தோழர்களிடத்துல தம்மை போல உருவம் மாற்றப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படவும் சொர்க்கத்தில் பிரவேசிக்கிறதுக்கும் யாராவது உங்களை இஷ்டப்படக்கூடியவர் இருக்கிறதா என்று கேட்டான். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சீடர்களிடத்துல கேட்கிறாங்க, என்னை போல உருவம் மாற்றப்பட்டு உங்களை தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுறதுக்கு பொறவு சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யாராவது இஷ்டப்படக்கூடியவர் இருக்கிறாரா என்று கேட்க, அவங்கள ஒருத்தர் நான் உடன்படுகிறேன் என்று முன் வந்தாரு. அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவத்தை அந்த முன் வந்த மனிதனுக்கு கொடுத்தான். உருவத்தை மாற்றினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை, கொல்லவும் இல்லை என்று ரிவாயத்துகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல முனாஃபிக் தன்மையுள்ள ஒருவர் இருந்ததாகவும் ரிவாயத் செய்யப்படுது. இன்னும் ஒரு கருத்து வருது, ஒரு முனாஃபிக் தன்மையுள்ள ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இருந்தார். ஈசாவை கொலை செய்து விட வேணும் என்று சொல்லி யூதர்கள் நாடிய நேரம் அவரை
காண்பித்து கொடுக்கிறதுக்காக அந்த முனாஃபிக் பேசி முடிச்சு கொண்டு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்த வீட்டுக்குள்ள அந்த முனாஃபிக் போனான். அதாவது யூதர்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இருந்த ஒரு முனாஃபிக் முன் வந்தான். இப்ப அவங்க இருக்கக்கூடிய இடத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுறதுக்கு தேடக்கூடிய யூதர்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் இடத்துக்கு அவன் போறான். அந்த நேரம் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயர்த்தப்பட்டதாகவும் அவங்களுடைய உருவத்தை இந்த முனாஃபிக்கு மாற்றப்பட்டதாகவும் ரிவாயத்து செய்யப்பட்டிருக்குது. இப்ப அந்த முனாஃபிக்க பிடிச்சு யூதர்கள் கொண்டுட்டு சிலுவையில் அறைந்தாங்க என்ற ரிவாயத்துகளும் வந்திருக்குது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த அந்த வீட்டுக்குள்ள கதியானூஸ் என்ற யூதர் வந்து அவங்க வீட்டுக்குள்ள இல்லாம இருக்கிறத பார்த்து திரும்ப வந்தாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல யூதருடைய உருவத்தை அல்லாஹ் மாற்றினான். அந்த கதியானுடைய உருவத்தை மாற்றினான். இது இன்னும் ஒரு ரிவாய். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் என்று யூதர்கள் நினைத்து அந்த யூதரை பிடித்து கொன்று சிலுவையில ஏற்றினான். பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. இப்படியான அற்புதங்கள் ஒரு நபி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அவருக்காக வேண்டி நிகழ்றது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. யூதர்கள் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொல்லுறதுக்காக அவங்கள இருந்த இடத்துக்கு வந்த நேரம், அவங்க இருந்த இடத்துக்கு வந்த நேரம் அல்லாஹ் தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்துக்கு உயர்த்தினான். யூதர்கள்ல பாமரர்களிடத்துல இந்த செய்தி தெரிய வந்ததுனே குழப்பம் உண்டாகிடும் என்று யூத தலைவன் பயந்து ஒரு மனிதனை பிடித்து கொண்டு சிலுவையில் ஏற்றினான். இவர்தான் ஈசா என்று பொதுமக்களிடம் சொன்னான். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொதுமக்களிடம் மிக குறைவாகவே பழகி வந்ததுனால அதிகமானவர்களுக்கு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர் தான் தெரியும், ஆள் அடையாளம் தெரியா. இந்த சிலுவையில் ஏற்றப்பட்டவர் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று சொல்லி நம்பினாங்க. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொல்லப்பட்டிருந்ததை பார்த்தவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்றத ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சிலர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல கூடி பொய்யை இட்டு கட்டினாங்க. இந்த பொய்ய கட்டுப்பாடான முறையில நாட்டில் பரப்போனும், இதற்காக வேண்டி பலவிதமான தந்திரங்களையும் கையாண்டாங்க என்று தப்சீர்கள்ல எழுதப்பட்டிருக்குது. தப்சீருல் கபீர்ல இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து யூதர்களுக்கு இடையில ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விடயமாக அபிப்பிராய பேதங்கள் உருவாக ஆரம்பிச்சது. சிலவங்க சொல்றாங்க அவரு கொல்லப்பட்டார், அவருடைய உருவம் அப்படியே இருக்குது. இன்னும் சிலவங்க சொன்னாங்க இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களாக இருந்தா எங்கட மனிதன் எங்க? அப்ப அங்க உள்ளுக்கு போனவரும் இல்ல, அவங்களுடைய ஆளும் இல்ல. சரி, இவர் எங்கட மனிதனாக இருந்தா ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கன்னு சொல்லி சிலர்கள் சொன்னாங்க. இந்த முகம் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முகத்தை போலத்தான் நீக்குது, ஆனா இந்த உடம்பு எங்கட மனிதனுடைய முகத்தை போல இருக்குது என்றும் சிலவங்க சொன்னாங்க. இப்படி பலவிதமான அபிப்பிராய பேதங்கள் அவங்களுக்குள்ளேயே உருவாச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போன்ற உருவத்தை கொல்லப்பட்டவர் மீது ஏற்படுத்திய நேரம் முகத்தை மட்டும் தான் மாத்தினான், உடம்ப மாற்றவில்லை என்றும் சிலவங்க சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன வானுலகத்துக்கு உயர்த்து கொள்வான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூறியத யாரெல்லாம் கேட்டாங்களோ ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயர்த்தி கொள்ளப்பட்டார்கள் என்றும் சொன்னாங்க. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தில்கர் ருசுல்ல குறிப்பிடுகிறான். தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅலஹும் அலா பஅல் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு ரஃபஅ பஅலஹும் தரஜாத் வ ஆதைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத் வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ் வலவ் ஷாஅ அல்லாஹு மக்தத்தலல் லதீன மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினாத் என்று இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார். இந்த ஆயத்துல
வஇன்னல்லதீன இக்தலஃபு ஃபீஹி, நிச்சயமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்துல அபிப்பிராய பேதம் கொண்டிருக்கிறாங்களே அவங்க என்ற இந்த வசனத்துல கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் ஏற்றப்படவும் இல்லை, அவர் அல்லாஹ் தஆலா வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் என்று அவங்கள ஒருவர் அந்த கூட்டத்தில் சொன்னார். யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டாங்க என்று அவர்களிலேயே இன்னொரு கூட்டத்தினர்கள் அபிப்பிராயம் சொன்னாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு புற வடிவத்தில் சிலுவையில் ஏற்றப்பட்டாங்க, ஆன்மாவின் பதி சிலுவையில் ஏற்றப்படவில்லை என்று இன்னும் சிலவங்க சொன்னாங்க. இதைத்தான் வமக்தலஃபல்லதீனன்னு சொல்லி அல்லாஹ் அங்க சொல்லிக்கிறார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இவ்விதமாக பலவாறு சொல்லிக் கொண்டு இருந்தவங்க உறுதியாக ஒன்றையும் கூறல்ல, அவங்களுக்குள்ளேயே சந்தேகத்தில் குழப்பத்தில் இருக்கிறாங்க என்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யூதர் கொல்லவில்லை என்கிறது தான் உறுதி என்று இந்த ஆயத்தங்களுக்கு சாட்சியம் சொல்லுது. 158வது ஆயத்துல பர்ரஃபாஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான். வக்கான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் மிகைத்த ஞானமுடையவனாக இருக்கிறான். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வலிமைய கவனிக்கும் நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் என்கிறது ரொம்ப சிறிய விஷயம். இங்க சந்தேகத்துக்கு இடம் இல்லை. காரணம் பர்ரஃபவுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உயர்த்திய நேரம் அவங்களுக்கு 2 ரெக்கைகளை கொடுத்தான். நூர் என்ற பிரகாசத்தை அவங்களுக்கு உடுப்பாட்டினான். உணவு குடிப்பு போன்ற மிருக இச்சைகளை விட்டும் அவங்கள விலக்கினான். மலக்குகளுடன் சேர்ந்து அவர் பறந்து விட்டார். அவர்களுடன் அரிஷின் கீழால அவங்க இருக்கிறாங்க என்று தஃசீர்கள் எங்களுக்கு ரிவாயத் செய்து, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்க 30வது வயசுல நபியாகி 33வது வயசுல தான் உயர்த்தப்பட்டாங்க. அவங்களோட நுபுவத்துடைய காலம் 3 வருடங்கள் தான் என்று வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. நபிமார்கள்ல 4 பேர் உயிருடன் இருக்கிறாங்க. அவங்கள ஈசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 பேர் வானத்தில் இருக்கிறாங்க. ஹிர் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 பேர் பூமியில இருக்கிறாங்க. இவங்கள ஹிர் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் கரையில இருக்கிறாங்க என்று இப்னு ஷாஹீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரிவாயத் செய்திருக்கிறதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அவங்களுடைய தஃசீர் அத்துருல் மன்சூர்ல பதிவாக்கிக்கிறாங்க. சூரா கஹ்ஃபுடைய விரிவுரையிலையும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை எழுதி இருக்கிறாங்க. வ இன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லா யுமினன்ன பிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவங்க மரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல ஈசா நபியை விசுவாசம் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கியாமத்து நாள் அன்று அப்படி விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாட்சியாக வருவாங்க. இப்படி யூதருக்கு மரண வேலை வந்து மறுமையினுடைய விடயங்களை அவர் பார்க்கிற நேரம் மலக்குகள் அவருடைய முகத்திலும் பின்புறத்திலும் அடித்து, ஈசா உங்களிடம் நபியாக வந்தார், அவரை நீ பொய்யாக்கினாய், நீ மறுத்தாய் என்று சொல்லுவாங்க. அந்த நேரம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்பதும் இந்த ஆயத்துடைய கருத்து. ஆனா அந்த ஈமான அல்லாஹ் அங்கீகரிக்கிறது இல்லை. அவருடைய ஈமான்
அல்லாஹ் இடத்துல செல்லுபடியாது. கிறிஸ்தவர்களுடைய மரண வேளையிலும் மலக்கள் வந்து அவருடைய முகத்தில் அடிச்சு, உன்னிடம் ஈசா அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் ரசூலாகவும் வந்திருக்க, அவர்தான் அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வின் புதல்வர் என்றும் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய்த்தானே என்று சொல்லுவாங்க. ஈமான் பிரயோஜனம் அளிக்காத அந்த நேரத்தில் அவரும் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை குறித்து அவர் அல்லாஹ்வின் அடிமைத்தான் என்று ஈமான் கொள்வார். அந்த ஈமானும் எந்த விதமான பிரயோஜனம் அளிக்காது என்கிறது இந்த ஆயத்துகளுடைய கருத்து என்று பலவிதமான தஃசீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்துக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மரணம் அடைகிறதுக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்புவாங்க என்கிறதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்